அருகே 4 வயது சிறுமி தாம்பலத்தட்டில் பரதநாட்டியமாடி உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார். சென்னை வண்டலூர் அடுத்த மேலைக்கோட்டூரில் உள்ள செல்வ விநாயகர் ஆலயத்தில் ஸ்ரீ நித்திய சுந்தர நடராஜ பெருமான் நாட்டிய பள்ளி சார்பில் ரேவதி தலைமையில் சலங்கை பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மாணவிகள் பரதநாட்டியம் மூலம் தங்களின் திறமைகளை காட்டினர். முக்கிய அம்சமாக 4 வயது சிறுமியான சாய் ஷெரீனா திருவாதிரை ஆதின இசை பள்ளி நிர்வாக இயக்குனர் கிருத்திகா தேவி முன்பு தாம்பலத்தட்டில் பரதநாட்டியம் ஆடியபடி டைவர்ஷன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திரைப்பட நடிகர் முத்துக்காளை மாணவியை பாராட்டி உலக சாதனை சான்றிதழை வழங்கினார். ஆசை கனவு அப்படி கூட சொல்லலாம். ஏன்னா இது நான் அவங்களுடைய 3வது வருஷம் வரேன்னு நினைக்கிறேன். 3வது வருஷம் நினைக்கிறேன். ஏன்னா எங்கேயுமே ஒரு இடத்துக்கு போனோன்னா அடுத்த வருஷம் வர்றதுக்கு ரொம்ப இதாக. ஆனால் 3வது வருஷம் தொடர்ந்து வரணும்னா அவங்களுடைய ஈடுபாடு, எங்களுக்கும் இதில் ஒரு ஆர்வம். ஒவ்வொரு குழந்தைகளும் எப்படி பண்ணுறாங்க, அடுத்த ஸ்டெப்புக்கு எப்படி போகிறாங்க. மேடம் சொன்ன மாதிரி இது இப்போ தான் உயிரெழுத்து, அப்புறம் மெய்யெழுத்து, அப்புறம் உயிர்மெய் எழுத்து, அப்புறம் தான் வார்த்தைகள்ங்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக கொண்டு போகிறதுல உண்மையிலேயே டீச்சர்ஸ் அவங்க முன்னாடி உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பை எப்படி போடுறாங்கன்னு ரசித்து பார்க்குறாங்க. இந்த ஸ்டெப் கரெக்டாக வந்துச்சா, அடுத்த ஸ்டெப் கரெக்டாக வந்துச்சா, கை அப்படி தூக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் குருவுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். அதே மாதிரி அவங்க பேரண்ட்ஸு உண்மையிலேயே பேரண்ட்ஸு தான் வந்து மெயின். ஏன்னா அவங்கள கரெக்டான டைமுக்கு அனுப்பி நீ கற்றுக்கணும்னு சொன்னால் மட்டும்தான் அவங்க அந்த இடத்துக்கு போய் மற்றவங்க பண்ணுறதை பார்த்து கற்றுக்கிறதுக்கான மிகப்பெரிய சிறப்பு இருக்குது. அதனால் இன்னைக்கு கலந்துக்கிற எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு விஷயம், ஸ்ரீ குருப்பியோ நமக. என்னோட பேர் ரேவதி வெப்பர், மிஸ்ஸஸ் அக்கிம் வெப்பர். என்னுடைய நாட்டியப்பள்ளியோட பேர் ஸ்ரீ நித்திய சுந்தர நடராஜ பெருமாள் நாட்டியப்பள்ளி. இந்த கலையை வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக நான் கற்றுக் கொடுத்துட்டுருக்கேன் குழந்தைங்களுக்கு. என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேலே ஸ்டூடெண்ட் கற்றுட்டுருக்காங்க. நான் இப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஃப்ரீயாகவும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். எங்களுக்கு வந்து ஒரு ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்தா பத்தலை. ஏன்னா நாட்டிய கலை விழான்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் எடுத்து நடத்துகிறாங்க. அதில் பங்கு பெற மாணவர்களோட ஸ்ட்ரென்த்தும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ என்னோட மாணவிகள் மாதிரி அவங்களையும் நான் தேர்ச்சி படணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ எனக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் போயிட்டு ஃப்ரீயாக கிளாஸ் எடுக்க எங்களுக்கு பர்மிஷனும் ப்ளஸ் அதுக்கான ஒரு அங்கீகாரமும் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நாங்களே கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்டை ஜட்ஜ் பண்ண போகும்போது அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ கிளாசிக்கல் வந்து நம்ம முறையாக கற்றுக்கிட்டு இருக்கோம். அதுபடி முறைப்படி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது இன்னும் நல்லா வருவாங்க. மாநில அளவில் வரணும்னு நான் இது பண்ணி ஆசைப்பட்டுக்கிறேன். ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். பரதநாட்டிய கலையை பொறுத்த வரைக்கும் வெறும் இது மட்டும் கிடையாது, குழந்தைங்களுக்கான ஒரு பெரிய எக்ஸசைஸு. அட்டன் டைமில் நமக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் 2 மூலையும் வேலை செய்யும். குழந்தைங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும், கை கால் நல்லா வலுவாக இருக்கும். ஏன்னா இயல் இசை நாடகம்னு சொல்லுவாங்க. அது 3ஐயும் கேட்டு நல்லபடியாக அரங்கேற்றம் பண்ணுறச்சு அந்த குழந்தை எவ்வளோ மேலே வருவாங்கன்னு பார்த்துக்கோங்க. இந்த பரதநாட்டியத்தை பற்றி இன்னைக்கு நேற்று தோண்டியது கிடையாது. இது நம்ம முன்னோரு காலத்துலேருந்து நமக்கு சொல்லி கொடுத்துட்டுருக்காங்க. ஒவ்வொரு வீட்லேயும் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டிய கலைஞர்கள் பாடுறவங்க அந்த மாதிரி இருப்பாங்க. இப்போ ரொம்ப குறைபாடாக இருக்குது. அதுவும் இல்லாமல் சின்ன வயசுலேருந்தே கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். என்னுடைய பேர் ரேவதி வெப்பர், மிஸ்ஸஸ் அக்கிம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் மக்கள் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.